தமிழக முதல்வன் குடும்பத்தினர் குறித்து சமூக வலைதளங்கள் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக கைதானவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சமூக வலைதளங்களில் தமிழக முதல்வரின் குடும்பத்தினர் குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக தமிழரசன் என்பவர் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி தற்போது தமிழகத்தின் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பாக இன்று விசாரணையாக வந்தபோது இது போன்ற செயல்களில் இனி ஈடுபட போவதில்லை என உத்தரவாத மனு தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் அதனால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டது. ஆனால் இதே போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் ஏற்கனவே ஒரு வழக்கில் விதிக்கப்பட்ட ஜாமீன் நிபந்தனையை மீறியுள்ளதால் இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இனிமேல் இது போன்ற செயல்களில் ஈடுபட போவதில்லை என உத்தரவாதம் அளித்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழங்கி தமிழரசனுக்கு ஜாமீன் வழங்கி தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.